திட்டத்தினுடைய பங்களிப்பு என்பது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த திட்டத்தின் பங்களிப்பு என்பது வெற்றிகரமாக அமையாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளிலும் இந்த மாதிரியான கிராம சபைகள் நடத்தப்படுகின்றது. கிராம சபையில்னா கிராம நிர்வாகம் அப்படிங்கிறது, கிராம ஊராட்சியினுடைய நிர்வாகம் என்பது பொதுமக்களின் கையில் தான். ஸோ உங்களாட்ட இருக்கிற கிராமப்புறத்தை சேர்ந்த அந்தந்த கிராம பகுதியில் வாழ்கிறது. உதாரணத்துக்கு மகளிர் திட்டத்தில் வந்துட்டு நம்மளுக்கு சுய உதவி குழுக்களில் எண்ணற்ற திட்டங்களை கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பயிற்சி அளிக்கிறது, ஒரு தொழில் முனைவோராக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உன்னதமான நோக்கம். குறிப்பாக மகளிர்களுக்கு வந்து அவர்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும். அப்போ தான் ஒரு உங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில் தான் இந்த மகளிர் திட்டத்துக்கான திட்டங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதாரத்தில் பெண்கள் தன்னிறைவு அடைய வேண்டும். ட்ரைனிங் எடுத்தால் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் வந்துட்டு ஒரு வழிமுறை தெரியும். இதில் இந்த லைனில் நம்ம ட்ரைனிங் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும், மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். நன்றி.